அதே மாதிரி மணிவண்ணன் சார் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம். மணிவண்ணன் மேல. மணிவண்ணன் சார் வந்து எப்படி வந்தாருன்னா, கோயம்புத்தூர்லேருந்து இவருடைய படங்களை பார்த்து பார்த்து விமர்சனம் பண்ணுவார். 16 வயதிலிருந்து கிழக்கே போகிற ரயில் புதிய எல்லாத்துக்கும் எழுதி எழுதி எழுதினா அப்போ தான் இவர் வந்து அவரை வந்து வா ஊர்லேருந்து இவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வர சொல்லி அதுக்கப்புறம் தான் அலைகள் வைத்தல் கதை வசனம் மணிவண்ணன் சார். ஓ, அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறார். ஓ, இவங்ககிட்ட வந்து கதை வசனம் எழுதுனா நல்லா டைரக்ஷனாக பண்ணக்கூடியவங்க, அந்த திறமையும் இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட இன்னொரு திறமை இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம வெளியே கொண்டு வரோம். அது என்னடா திறமைன்னு பார்த்தா நடிப்பு. ஓ, அப்போ இவனை ஒரு நடிகனாக்கணும் அப்படின்ட்டு ரஜினி சார் எதிரில் கொடி பறக்குதுல வில்லனாக்குறார். முதல்ல ஆமாம், பாரதிராஜா சார் தான் நடிக்க வச்சது. நீ இல்லை சார், எனக்கு நடிப்பெல்லாம் வராது சார், நான் அது பெரிய வேலை சார், அது அப்பப்போ டச் பண்ணிக்கணும், அப்பப்போ காலர்லாம் அழுக்கு வராமல் பார்த்துக்கணும், அப்புறம் நீங்கள் சொல்கிறது வேறு கரெக்டாக பண்ணணும் சார், நீங்கள் சொல்கிற கரெக்டாக அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும் சார். இல்லை, பண்ணுவேன், நீ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா திறமை இருக்குது. டைலாக் எழுதுகிற திறமை மட்டும் இல்லாமல் கதை எழுதுகிற திறமை, திரைக்கதை பண்ணுற திறமை இல்லாமல் உங்ககிட்ட அந்த நடிப்பாற்றல். அப்போது ஒருத்தருக்கிட்டையும் பழகும் போது உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் என்னென்ன இருக்குது, இவங்ககிட்ட இருக்க திறமை என்ன, அதை நம்ம வெளியே கொண்டோம். அதே மாதிரி பாக்யராஜ் சாரை வந்து புதிய வரப்பில் போடும்போதும் நீ தான் அந்த ஹீரோ அப்படின்னும் போது, சார் ஏதோ ஒரு கோணி பையன் மேலே வச்சுட்டு கிழக்க பயிரில் மழை வருது எல்லாம் ஓடுங்கன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே. அப்புறம் சிகப்பு ப்ராஜெக்டில் இது நான் சர்வராக வந்தேன், அதுவும் ஓகே. ஆனால் ஹீரோ சார், என்ன சார் என்னை வச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கும்? இல்லையா, ரிஸ்க் இல்லையா, நீ பெரிய ஹீரோ ஆவியா, நீ மிகப்பெரிய ஹீரோ, உங்கள்கிட்ட அந்த திறமை. கணிச்சார் பாருங்க, கணிக்கிறார் பாருங்க.